ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன எஃபர்ட் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப நான் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இதை மாதிரி ஒரு 100 டைம்ஸ் பண்ணால் கூட உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு அதுதான் வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நார்மல் ஃபில்டர் ட்ரை பண்ணிவிட்டு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி அதே விஷயத்த எப்படி வந்து அட்வான்ஸ் ஃபில்டர்ல பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட என்னன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொட்டேஷன்ஸ் வந்து 3 கம்பெனியில் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் கொட்டேஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து ஒரே செட்டு தான். செட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது எல்லாம் சேர்த்தா ஒரு பிசி ரெடி பண்ணிடலாங்கிற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. நம்பர் ஆஃப் பீசஸும் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல. 5 செட்லேயும் அதே நம்பர் ஆஃப் பீசஸ் தான் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் கொடுத்துருக்கு. பட் ப்ரைஸில் மாத்திரம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் தான் நமக்கு வந்து இப்போ க்ரைட்டீரியா வச்சு இந்த 5 செட்டில் இருந்து ஏதாவது 2 செட் நம்ம ஃபில்டர் பண்ணால் கூட அது வந்து ஃபர்தராக நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது என்ன நம்ம மூவ் பண்ணால் தான் அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இது வந்து டெசிஷன் மேக்கிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளும் வந்து டைரெக்டாக டிசைட் பண்ணலை. நமக்கு சிஸ்டம் பற்றி தெரியாது. அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நம்ம அவங்க என்ன க்ரைட்டீரியா சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம எக்ஸல் மாத்திரம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ என்னன்னா இதில் எக்ஸ்பர்ட் கொடுத்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, மதர் போர்டு வந்து லெஸ் தேன் 500 இருக்கணுமா ப்ரைஸு, ஹார்ட் டிரைவ் வந்து கிரேட்டர் தேன் 6500 இருக்கணும். அது என்ன க்ரைட்டீரியா என்ன லாஜிக் அதெல்லாம் தெரியாது. எக்ஸ்பர்ட் சொன்னதுனால கிவன் பை எக்ஸ்பர்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடும். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட எக்ஸ்பர்ட்டை சொல்லிடலாம். நம்ம எதுவும் தலையிட வேண்டாம். நம்ம எக்ஸல் பார்ட் மாத்திரம் பண்ணிட்டு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்னன்னா இப்போ அந்த எக்ஸ்பர்ட் கொடுத்த கிரைட்டீரியா வந்து இந்த ஃபில்டர்ல நார்மல் ஃபில்டர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் செட் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மதர் போர்டு செக் பண்ணணும். மதர் போர்டு செக் பண்ணிட்டு இந்த 3லையுமே வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லெஸ் தேன் 5500 செட் பண்ணணும். ஓகேவா? 3 கம்பெனிலையுமே அதே கிரைட்டீரியா தான் செட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேறு பிளாட்ஃபார்ம் மாற்றக்கூடாது. ஸோ 3 கம்பெனிக்குமே அந்த லெஸ் தேன் 5500 க்ரைட்டீரியா வந்து 3 கம்பெனிக்குமே செட் பண்ணிடலாம். ஓகேவா? பண்ணிட்டா இது வந்து ஃபில்டர் ஆகுது. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சைடில் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்மெட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கலர் இருக்கிறதுனால அந்த கலர் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட் டிரைவ், இதே மாதிரி ஹார்ட் டிரைவ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஹார்ட் டிரைவ் வந்து ஃபில்டர் பண்ணோம்னா ஹார்ட் டிரைவ்லேயே அந்த 5 கொட்டேஷன் வந்துருக்கு. அதுலேருந்து நம்ம வந்து 3 கம்பெனிக்கு என்ன செட் பண்ணோம்னா கிரேட்டர் தேன் 6500 செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 கொட்டேஷன் வந்துருக்கு. இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலருமே நம்ம ஃபார்மெட் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது 2ல் என்ன காமன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் தான் காமன். ஸோ இதை வந்து பெஸ்ட் கொட்டேஷனாக நம்ம செலக்ட் பண்ணி சொல்லிடலாம். பட் இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம மதர் போர்டுக்கு தனியாக பண்ணி அப்புறம் ஹார்ட் டிரைவ் தனியாக பண்ணி அப்புறம் அதில் எது காமன் பார்த்து நம்ம வந்து கொடுக்க இவ்வளோ டைம் ஆகுது இல்லையா? இதெல்லாம் எதுவுமே வந்து அட்வான்ஸ் ஃபில்டரில் தேவையில்லை. அட்வான்ஸ் ஃபில்டரில் எப்படி பண்ணணுங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? அட்வான்ஸ் ஃபில்டரில் இந்த டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள் ரெடி பண்ணுறோங்கிறதுனால இந்த ஹெட்டிங்கை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணணும். நமக்கு இன்னொரு ஷீட்டில் ரெடி பண்ணலாம், இல்லை இன்னொரு எக்ஸல் ஒர்க் புக்லேயே தனியாக கொண்டு போகலாம். நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்தால் இப்போ பார்க்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே ரெடி பண்ணுறோம். பட் ஹெட்டிங் வந்து அப்படியே 1-to-1 மேட்ச் பண்ணணும். அதில் எதை வந்து க்ரைட்டீரியாவை செட் பண்ணுறோமோ அதில் மாத்திரம் வேல்யூ கொடுக்கணும், மற்றதை பிளாங்காக விட்டுடலாம். இது மாதிரி எத்தனை க்ரைட்டீரியா வேணால் நீங்கள் கீழே கொடுத்துட்டே போகலாம். க்ரைட்டீரியா 1, 2, 3 அத்தனை க்ரைட்டீரியா எடுத்துட்டு அது வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதில் ஃபில்டரில் என்ன பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, 2யுமே வந்து ஒரே டேஸ்ட்டில் நம்ம வந்து கொடுக்க முடியல. அதில் மதர்போர்டு தனியாக எடுத்துட்டு ஹார்ட் டிரைவ் தனியாக எடுத்துட்டு காப்பி பண்ணி வச்சு தான் நம்மளால் வந்து எது வந்து பெஸ்ட்டு டிசைட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் ஒரே சமயத்தில் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அதில் என்ன க்ரைட்டீரியா கொடுத்தோமோ அதே க்ரைட்டீரியா இதுலேயும் செட் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மாத்திரம் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து மதர் போர்டும் ஹார்ட் டிரைவும். கலர்லாம் வந்து இஷ்யூ இல்லை. கலர் நம்ம வந்து க்ரைட்டீரியாவாக இங்கே எடுத்துக்காது. டெக்ஸ்ட் தான் வந்து க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கும். ஸோ கலர் வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இதில் வந்து 3 கம்பெனிக்குமே நம்ம ஒரே க்ரைட்டீரியா தான் செட் பண்ண போகிறோம். அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5500. அது வந்து லெஸ் தேன் 5500 செட் பண்ணிட்டோமா? இதுக்கு வந்து கிரேட்டர் தேன் 6500 3க்குமே செட் பண்ணிடலாம். கிரேட்டர் தேன் 6500 3க்குமே செட் பண்ணிடலாம். அதே தான் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர். அவ்வளோதான். 3லையுமே வந்துடும். அவ்வளோதான் க்ரைட்டீரியா.
பீசஸும் டேட்டும் நம்ம வந்து செட் பண்ணல. டேட் வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டுக்கு அப்புறம் உள்ள லேட்டஸ்ட் டேட் தான் வேணும்னா அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் கொடுத்து அந்த டேட் கொடுத்தோம்னா டேட்டும் வரும். பட் நம்ம முதல்ல ஃபில்டரில் டேட் கொடுக்காதனால நம்ம இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ டேட் நம்ம செட் பண்ணல. சப்போஸ் செட் பண்ணணும்னா கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு மந்த் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் டேட்டை கொடுத்துட்டு அப்புறம் இயர் கொடுத்தோம்னா இதையும் வந்து அது ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கும். அந்த டேட்டுக்கு மேலே உள்ளது மட்டும்தான் ஃபில்டர் ஆகும், அது பார்த்துக்குவோம். ஸோ நம்ம இப்போ டேட் கொடுக்கல, இந்த க்ரைட்டீரியாவுக்கு என்ன ஃபில்டராக இருக்குங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இதில் இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இந்த லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு. அப்போ இதிலே வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு காட்டு போதும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லிஸ்ட் ரேஞ்ச் என்னன்னா இந்த ஃபுல் ரேஞ்சு தான் வந்து லிஸ்ட் ரேஞ்ச். கம்ப்ளீட்டாக இந்த டேபிள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறதா நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது. இந்த டேபிள் வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச். இதில் இன்னும் எவ்வளோ க்ரைட்டீரியாஸ் வேணால் நம்ம செட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோவும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட் அப்படியே வந்துடுது. 3, 2, 5 அங்கே ஃபில்டர் ஆகி வந்தது இல்லையா, அந்த செட்டு வந்து அப்படியே இங்கே வந்துடுது. இதில் இதுதான் காமன் சொல்லி நம்ம கடைசியாக டிசைட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து இதில் ஒரே ஷார்ட்டில் இங்கே வந்துடுது. இன்னொன்றும் வந்து நம்ம பண்ணலாம். இதை வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து காப்பி பண்ணலாம். இன்னொரு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணோம்னா அதுலேயே வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் லிஸ்ட் ரேஞ்ச் வந்து சேம் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்சும் அதே செட் பண்ணிவிட்டு காப்பி டு லொக்கேஷனில் வந்து எது கன்வீனியன்ட்டாக லொக்கேஷனோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டோம்னா இங்கே வந்துடும் அந்த லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த எல்லோ வந்து காமன்கிறனால அதை வந்து பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஹார்ட் டிரைவ், மதர் போர்ட் ரெண்டுலேயுமே வந்து எல்லோ கலர் வந்திருக்கனால அதை வந்து செலக்ட் பண்ணிடணும். இது மாதிரி ஃபில்டரில் சில கஷ்டமாக பண்ணுற விஷயங்கள், அதாவது மல்டிபிள் ஃபில்டர் வந்து நம்மளால் வந்து ஒரே இதில் பண்ண முடியல. இது தனித்தனியாக பண்ணி தான் நம்ம பண்ணோம். பட் இதில் இன்னும் கூட நிறைய ஃபில்டர் கொடுக்க முடியுங்கிற மாதிரி இது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அட்வான்ஸ் ஃபில்டரில். தேங்க்யூ.